வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பேபிஸ்க்கு வந்துட்டு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி சிம்பிளாக 1 கிளிக்கில் எடிட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தர் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ப்ராம்ப்ட் இருக்கும். க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு 5 ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பில் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் வந்துட்டு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் நான் வந்துட்டு 5 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4ன்னு இருக்கும். ஸோ நான் இதை எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1ன்னு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி கேர்ள் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பேபி பாய் அப்படின்னா பாய்னு வச்சுக்கோங்க. கேர்ள்னா கேர்ள்னு அப்படியே இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடிய ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பேபி ஃபேஸ் மாதிரி வரும். இல்லை அப்படின்னா அது வேறு ஒரு ஃபேஸ் மாதிரி வரும். ஸோ அதனால் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. சில பேருக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வராது. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த 1ன்றதும் வந்துருச்சு. பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஃபோட்டோவும் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கு மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 5 டைப்பில் வந்து கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஒவ்வொரு டைப்லேயும் வந்துட்டு லெட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி எந்த டைப் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.